ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம HTML சீரிஸ்ல எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 13ல வந்து நம்ம லிஸ்ட் எப்படி வந்து HTML கிரியேட் பண்ணலாம், அதாவது லிஸ்ட்டா வரிசையா அந்த பாயிண்டா வச்சு லிஸ்ட்டா ஸ்டெப்பா கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா, அதை வந்து எப்படி வந்து நம்ம இந்த HTML யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே. லிஸ்ட்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம லிஸ்ட்லாம் நம்ம யூஸ் பண்றோம். சரி, ஓகேவா? இப்போ வந்து எல்லாருமே நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ லிஸ்ட் வந்து நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்ல 3 டைப்ஸ் இருக்கு: ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட். அதாவது ஆர்டர் லிஸ்ட்ன்றது என்னன்னா, இந்த நம்பர் போட்டு 1 2 3 அந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்றது ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்னா அந்த புல்லட் பாயிண்ட்ஸ், அப்புறம் அந்த டிக் மார்க் அந்த மாதிரி வச்சு நம்ம இது பண்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்னா என்னன்னா, அதுக்கு ஒரு ஹெட்டிங்கு, அந்த அந்த ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஹெட்டிங்கு, அதுக்கு ஒரு கண்டென்ட், அந்த மாதிரி பிரிக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் இருக்கும், அந்த வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கும்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அதில் வந்து நம்ம சில டேக்ஸ் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அன்ஆர்டர்டு லிஸ்ட் தான் பார்க்க போறோம். சரி, ஓகே, வாங்க. அன்ஆர்டர் லிஸ்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்போ வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம்? அன்ஆர்டர் லிஸ்ட்னா அந்த லிஸ்ட்டில் அந்த 1 2 3 அந்த மாதிரி அரேஞ்ச் ஆகி தான் வராது. அது எப்படி வரும்? பாயிண்ட்டு இந்த மாதிரி வரும், டாட்டர் லைன், இந்த டாட்ஸ், அதாவது ரவுண்ட் டாட்ஸ், இந்த மாதிரி இது யூஸ் பண்ணி வரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் போட போகிறோம். அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது அன்ஆர்டர் லிஸ்ட் தானே. ஓகே, அப்போ வந்து அதை மென்ஷன் பண்ணுற விதமாக UL அப்படின்னு ஒரு டேக் போடணும், அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேவா? நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் தான் கொடுக்க போகிறோன்றதை அதுக்கு மென்ஷன் பண்ணோம்ல, ஸோ அதனால UL கொடுக்குறோம். அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். UL டேக் கொடுத்தாச்சா? இப்போ வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். அன்ஆர்டர் லிஸ்ட் தான் கொடுக்க போகிறேன், அதுக்கான டேக்கை நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த லிஸ்ட்டுக்குரிய கண்டென்ட்டை பூரா நான் வந்து இது பண்ணணும். ஸோ அதை வந்து நான் அப்படியே கொடுத்துட முடியாது. இப்போ வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு சிட்டி பேரே வச்சுக்கோ, மதுரை, திருச்சி, சென்னைன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டேன். இது வந்து லிஸ்ட்டாக ஷோ ஆயிருமா? செக் பண்ணுறீங்களா? லிஸ்ட்டாக ஷோ ஆகாது. ஏன்னு காட்டுறேன் பாரு. இது லிஸ்ட்டாகவே ஷோ ஆகாது. வரிசையாக 1 2 3 இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. இது அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஏன் இது வந்து இந்த ஒரு கேப் விட்டுருக்குன்னு பார்த்தீங்களா? பாருங்க, நார்மல் நம்ம கொடுத்தா என்ன ஆகணும்? அடுத்தடுத்து ஷோ ஆகணும். ஆனால் வந்து இது வந்து அந்த பாயிண்ட்லாம் வச்சு ஷோ ஆகலை. அந்த பாயிண்ட் நான் சொன்னேன், அந்த பாயிண்ட் டாட் மாதிரி வச்சு ஷோ ஆகும், அந்த லிஸ்ட் மாதிரி ஷோ, அதெல்லாம் வச்சு ஷோ ஆகலை. ஆனால் ஸ்பேஸை பாருங்களேன், எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கு, ஏன் விட்டுருக்கு? இருங்களேன், நான் பண்ணியே காமிக்கிறேன் உங்களுக்கு. எதுக்கு டவுட்டு? தேவையில்லாத டவுட்டு. H1 டேக்ல டிஸ்ட்ரிக்ட்னு போடும், இதுதான் டைட்டில்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? H1 டேக்ல போட்டு பாரு, பாத்தீங்களா? டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அது கொஞ்சம் தள்ளி இது பிரிண்ட் ஆகுது. ஓகேவாங்களா? இதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அன்ஆர்டர் லிஸ்ட்னா என்ன பண்ணுவோம்? அந்த டைட்டிலுக்கு கொஞ்சம் லைட்டா விலகி அப்படிதானே நம்ம இது பண்ணுவோம். அதுக்கு தான் வந்து இது அந்த ஸ்பேஸ் அதுவே டிஃபால்ட் UL போட்டாலே அந்த ஸ்பேஸ் விட்டுக்கும். சரி, இந்த டாட்லாம் வரலையே, அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அதுக்கு லிஸ்ட்னு ஒரு டேக் இருக்கு, அது கொடுத்து தான் அதுக்குள்ள இதை கொடுத்தா தான் ஒரு லிஸ்டா அது பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து நான் லிஸ்ட்னு ஒரு டேக்கே நான் கொடுக்குறேன். எல்ஐ கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்தா அப்படி பிரிண்ட் ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா, இப்படி கொடுத்தாலும் அப்படி பிரிண்ட் ஆகுது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாயிண்டா தான் எடுத்துக்கிறோம். அதை பாருங்க, நான் காட்டுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அது ஒரே பாயிண்ட், ஒரே டாட் தான் வச்சிருச்சு வருங்க, ஒரே டாட் தான். இதனால இது ஃபுல்லாக பண்ணக்கூடாது. இது நீங்க எத்தனை பாயிண்ட் கொடுக்க முடியும், அது எல்லாமே தனித்தனி லிஸ்ட் தான். ஓகேவா? தனித்தனியா எல்லாத்துக்குமே கொடுக்கணும் இந்த மாதிரி. ஓகே, இருங்க காட்டுறேன். எல்ஐன்னு கொடுத்தாச்சு. எல்ஐ ஓகேவா? நான் 3 சிட்டி தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை 3 வாட்டி கொடுக்கணும். லிஸ்ட் டேக்கை 3 வாட்டி கொடுத்துட்டு இதில் வந்து இப்போ நான் டைப் பண்ணுறேன், மதுரை, திருச்சி. ஓகே, திருச்சி. ஓகே,
சென்னை. ஓகே, சென்னை கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க, இப்போதான் இது கரெக்டாக பண்ணுறாங்க. அதாவது ஒரு அன்ஆர்டர் டேக் லிஸ்ட் டேக் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் லிஸ்ட் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக லிஸ்ட் டேக் கொடுத்து அப்போ தான் வந்து அது கரெக்டாக இதாகும். பார்த்தீங்களா, இந்த மூணுமே கரெக்டாக இதாகிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து லிஸ்ட்டுக்குள்ளேயே சில லிஸ்ட்லாம் நீங்கள் கொடுத்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லிஸ்ட்டுக்குள்ளேயே சில லிஸ்ட்லாம் நீங்கள் கொடுத்து பார்த்துருப்பீங்க. ஓகே, அது எப்படி கொடுக்குறேன்னா, இந்த லிஸ்ட் இருக்கா, இப்போ வந்து இந்த சென்னைன்றதுக்குள்ள நான் இன்னும் ஒரு 3 ஊரை கொடுக்குறேன். அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து மறுபடியும் நான் அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுக்குறேன். அதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது ஒர்க் ஆகும். ஆனால் இது வந்து எதுவாக வேணா இருக்கலாம். ஆர்டர் லிஸ்ட்டும் நீங்கள் இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம், அன்ஆர்டர் லிஸ்ட்டும் கொடுத்துக்கலாம், டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுக்கும், நம்ம லிஸ்ட்டுக்கு வெளியே கொடுத்துருக்கோம். அதாவது யூஎலுக்குள்ள லிஸ்ட்டுக்கு வெளியே கொடுத்துருக்கோம். இப்படி கொடுத்தா அது எப்படி எடுத்துக்கோம்? இது 3 வேற, இது 3 வேற, இது இந்த யூஎல் வேற தான் எடுத்துக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன், சென்னைக்குள்ள ஒரு 3 ஊர் கொடுக்க போறேன்னு தான் சொன்னேன். அப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா, இந்த லிஸ்ட்டுக்குள்ள அந்த யூஎலை கொடுக்கணும். ஓகேவா? இந்த லிஸ்ட்டுக்குள்ள அந்த யூஎலை கொடுக்கணும். அப்போதான் அது இன்னொன்று எடுத்துக்கும். இந்த சென்னைக்குள்ள ஒரு 3 ஊர், என்ன ஊர் எடுப்போம்? இதுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் கொடுத்துட்டு தான் நீங்க கொடுக்கணும். லிஸ்ட் யூஎலுக்குள்ள நம்ம லிஸ்ட் கொடுத்து தான் அந்த கணக்கு கொடுக்கணும். ஓகேவா? நம்ம வந்து என்ன பிளான் பண்ணோம், இந்த லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு அந்த சென்னைன்னு அந்த அந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ள அந்த சென்னைன்ற ஒரு பாயிண்ட்குள்ள இன்னும் ஒரு தனியாக அதுக்கு ஒரு சப்டிவிஷனாக 3 பாயிண்ட், அதான் நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து அதுக்குள்ளே ஒரு தனியாக ஒரு லிஸ்ட்டை கொடுத்து அதுக்குள்ளேயும் தனியாக 3 லிஸ்ட்டு நம்ம எத்தனை கொடுக்க போகிறோமோ அத்தனை லிஸ்ட்டுக்காக அதுலேயும் கொடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ள ஒரு 3 ஊர் சொல்லுங்க. எக்மோர் கொடுத்துக்குவோம், கிண்டி கொடுத்துக்கோங்க, அடுத்து கோயம்பேடு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 3 ஓடு கொடுத்துக்கிட்டேன். சாரி, கோயம்பேடு கொடுக்குறேன். இப்போ வந்து இது எப்படி பிரிண்ட் ஆகுது பாருங்க. பார்த்தீங்களா, நான் வந்து இது வந்து ஒரு யூஎல், அதாவது இது வந்து ஒரு யூஎல் டேக், மொத்தமாக யூஎல் டேக்ல இருக்கு. அதுக்குள்ள வந்து நான் வந்து மதுரைன்னு, திருச்சி, சென்னைன்னு இருக்கு. அந்த சென்னைன்ற லிஸ்ட் டேக்குள்ள ஒரு புது யூஎல் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கொடுத்தேன். அதுக்கு பார்த்தீங்களா, இது வந்து டாட் இருக்கு, இது வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கு. ஓகேவா? ஏன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணும். ரெண்டுமே வந்து வேற வேற. இது ஒரு சென்னை, இது திருச்சி, மதுரைன்றது ஒரு லிஸ்ட். இது சென்னைக்குள்ள ஒரு லிஸ்ட் தான் இந்த எக்மோர், கிண்டி, கோயம்பேடு. ஸோ இதை தனியாக காட்டுறதுக்காக இது வந்து வந்துருக்கு. இதில் வந்து யூஎல்ல யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓஎல் அதாவது ஆர்டர் லிஸ்ட், ஓஎல் அதாவது ஆர்டர் லிஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிங்கனாலும் பாருங்க 1 2 3 வந்துருச்சா, 1 2 3 வந்துருச்சு. சரி, ஓகே. இதுதான் வந்து யூஎல் டேக் யூஸ் பண்ணி அன்ஆர்டர் லிஸ்ட் எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன், புல்லட் பாயிண்ட் மாதிரி இருக்கும், டிக் பாயிண்ட் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இதே வந்து வேற இது இருக்கும், வேற சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. அன்ஆர்டர் லிஸ்ட்னா 1 2 3 ABCD இந்த மாதிரி இல்லாமல் அன்ஆர்டரா அந்த டாட்டட் இந்த மாதிரி வச்சு தானே அதை டிஃபைன் பண்ணணும். சரி, இதில் வேற ஸ்டைல்ஸ் எல்லாம் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது வேற இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி சிஎஸ்எஸ் வீடியோஸில் அதை சொல்கிறேன். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அது வந்து சிஎஸ்எஸ் வீடியோவில் பார்க்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நான் வந்து ஆர்டர் லிஸ்ட் பார்க்க போகிறேன். சரி, ஆர்டர் லிஸ்ட் பார்க்க போனால் நம்ம ஆல்ரெடி ஆர்டர் லிஸ்ட் போட்டு தான் வச்சுருக்கோம். ஆர்டர் லிஸ்ட் என்னன்னு பார்த்தோம், அது நம்ம முதலேருந்து பார்த்துருவோம். ஏன்னா வந்து நம்ம வந்து யூஎல்ல சேர்த்து வச்சு பார்த்தோம், அதை பார்த்தோன்னா நம்ம முதலே பார்த்துருவோம். ஆர்டர் லிஸ்ட்னா அதே மாதிரி தான், யூஎலுக்கும் ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் பெருசாக டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டுக்கு பெருசாலாம் எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை மட்டும். ஆர்டர் லிஸ்ட்டில் வேறு ஒன்றும் கிடையாது. யூஎல் நம்ம போட்டிருந்தோம்ல, அந்த இடத்துல ஓஎல் போடுறாத ஆர்டர் லிஸ்ட், அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, அதே கான்செப்ட் தான். ஃபுல்லாக யூஎல் மாதிரியே தான் இருக்கும். யூஎல் போடுற இடத்துல ஓஎல் போட்டோமா, இப்போ வந்து எல்ஐ தான், அதே எல்ஐ தான். எல்ஐக்குள்ள அதே மாதிரி தான் எல்ஐ. சரி, பாருங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் விடக்கூடாது. சரி, எல்ஐ கொடுத்துட்டோமா, இப்போ வந்து இதுக்குள்ளே கொடுத்துருவோம் மதுரை, சென்னை. ஓகேவா? நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஓகேவா? பார்த்தீங்களா, 1 2 3 இந்த மாதிரி போயிட்டேன். இதுதான் ஆர்டர் லிஸ்ட். அதாவது 1 2 3 ABCD, நியூமெரிக்கல், ஆல்ஃபா நியூமெரிக்கல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி வருது ஆர்டர் லிஸ்ட். யூஎல் பார்த்தோன்னா யூஎல்ல வந்து சிம்பிள்ஸு, டாட்டு, டிக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி
லிஸ்ட் பண்ணோம்னா அது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்னா 1 2 3 இந்த மாதிரி நியூமெரிக்கலு ஆல்ஃபபெட்டு இந்த மாதிரி வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணுறது வந்து ஆர்டர் லிஸ்ட். இதுதான் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம இன்னொன்று பார்த்துருந்தோம், இதுக்குள்ளேயே தனியாக இன்னொன்று வந்து அந்த சென்னைக்குன்னு தனியாக ஒரு 3 ஊர் அதை வந்து தனியாக லிஸ்ட் பண்ணுறது. அது வந்து ஆர்டர் லிஸ்ட்லேயும் அது பண்ண முடியும். ஓகேவா? நான் அதை வந்து முன்னாடியே உங்களுக்கு பண்ணி காட்டிட்டதுனால இந்த வாட்டி நான் அதை பண்ணல. நம்ம வந்து நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எந்த இதுவுமே கிடையாது. ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஆர்டர் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா காம்பினேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 லிஸ்ட்டையுமே 3 இதுக்குள்ளேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஆர்டர் லிஸ்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்குள்ளே வந்து லிஸ்ட்னு தனியாக எல்ஐ டேக் யூஸ் பண்ணுறீங்களே, அந்த எல்ஐ டேக்குள்ளே டிஎல் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னா டிஎல் டேக் யூஸ் பண்ணி அப்படி தான் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து அதை மாற்றிக்க கூடாது. அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஆர்டர் லிஸ்ட் நான் கொடுத்துட்டேன். இந்த லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் நான் வந்து இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுக்கணும்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் யூஎல் டேக் கொடுத்து அதுக்கு மறுபடியும் தனித்தனியாக லிஸ்ட் டேக் கொடுத்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னாலும் அதே மாதிரி தான். இந்த டிஎல் வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகேவா? அப்படி கொடுத்தா தான் அது கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகும். அப்படி கொடுக்காம நீங்கள் காமனாக வந்து லிஸ்ட்டுக்கு வெளியே அது ஒரு டிஎல்னு தனியாக கொடுத்தீங்கன்னா அது வந்து மிஸ்டேக் மாதிரி தான் வரும். அது வந்து சில ப்ராப்ளமாக கரெக்டாக வந்து அந்த லிஸ்ட்டுக்கான டிஃபால்ட் அந்த ஃபங்க்ஷனாக அந்த பிரிண்ட் பண்ணாது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் பார்த்தா ஆர்டர் லிஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டில் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். பெருசாக அந்த டிஃப்ரெண்ட் இருக்காது, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? டிஎல் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்னா முதல்ல ஆர்டர் லிஸ்ட்டுக்கு என்ன போட்டோம், ஓஎல். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு என்ன போட்டோம், யூஎல். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டுக்கு வந்து டிஎல். அவ்வளோதான். இது வந்து பெருசாலாம் எதுவும் இருக்காது. டிஎல். ஓகே, இந்த இடத்துல வந்து டிஎல்ல மட்டும் க்ளோஸ் டிஎல் லிஸ்ட் இருக்கா. இப்போ டிஎல் லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் டேக் கொடுக்கணுமா கேட்டால் லிஸ்ட் டேக் இதில் கொடுக்கக்கூடாது. டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டுக்கு மட்டும் லிஸ்ட் டேக் கொடுக்கக்கூடாது. ஆர்டர் லிஸ்ட்டுக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு லிஸ்ட் டேக் தான் கொடுக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டுக்கு மட்டும் அதை வேறு மாதிரி பண்ணுவோம். அதாவது டிடி டேகு டிடி டேக் 2 டேக் இருக்குது. இப்போ வந்து டிடி டேக் நான் கொடுக்குறேன். டிடி டேக் கொடுத்துட்டேன்னா அடுத்து வந்து டிடி டேக். ஓகேவா? டிடி டேக் நான் கொடுத்துட்டேன். ஓகே, டிடி டேக்கு கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இப்படி தான் நம்ம கொடுக்கணும். அதாவது என்னென்னா இது வந்து டைட்டிலு, இது டேட்டா. அதாவது டிக்ஷனரி டைட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் டைட்டில், இது டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா. ஓகேவா? அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது வந்து நான் டைட்டிலுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் ஆரம்பத்திலே டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், ஒரு டைட்டில் இருக்கும், அதாவது கீ வேல்யூ பேர் மாதிரி இருக்கும். ஒரு டைட்டில் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு கண்டென்ட் இருக்கும், அது மாதிரி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இது டிடி, அதாவது அது டைட்டிலுக்கு டிடி அந்த கண்டென்ட். ஓகேவா? இப்போ வந்து காஃபி குடிச்சுக்கிட்டேன், இதுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அதாவது காஃபி நான் எது குடிக்கிறேன், ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக குடிக்கிறேன். ஓகேவா? அதனால் காஃபின்றதை டிடியில் கொடுத்துட்டேன், ரெஃப்ரெஷ்மெண்ட்டுன்றதை டிடியில் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா? காஃபின்றது தனியாக இதாகிடுச்சு, ரெஃப்ரெஷ்மெண்ட்டுன்றது தனியாக இதாகிடுச்சு. அதாவது காஃபியோட கண்டென்ட்டு தான் ரெஃப்ரெஷ்மெண்ட். ஸோ வந்து காஃபி தனியாக இதாகிடுச்சு, ரெஃப்ரெஷ்மெண்ட் தனியாக இதாகிடுச்சு. அதாவது அதுக்கு கொஞ்சம் விலகி இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இதில் வந்து நான் மல்டிப்புளாக நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? மல்டிப்புளாக நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்க, நம்ம எதுவும் கண்டென்ட்லாம் மாற்றோம்னா அதே கண்டென்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது வேணால் வேறு எதுவும் போட்டு பார்த்துக்கோங்க. நான் அப்படியே காஃபின்றதே மறுபடியும் காஃபி யூஸ் பண்ணிட்டு பார்க்குறேன். ஓகே, பார்த்தீங்களா? காஃபி 3 வாட்டி பேஸ் பண்ணுவோம். காஃபி ரெஃப்ரெஷ்மெண்ட், காஃபி ரெஃப்ரெஷ்மெண்ட், இந்த மாதிரி தனித்தனியாக டைட்டில் அதுக்கான கண்டென்ட் மாதிரி இருக்குது. சரி, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.